ஜெபிக்காம பரிந்து பேசாம, பரிந்து பேசி ஜெபிக்காம நீங்க உங்க குடும்பத்துக்கு யுத்தம் பண்ணவே முடியாதுங்க. வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஜெபமே இல்லை. ஐயோ என் பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், ஐயோ எங்க வீட்டுக்காரர் இப்படி, ஐயோ என் மனைவி இப்படி. உங்க வீட்டுக்காரர்கள் எத்தனை நாள் ஜெபம் பண்ணீங்க? உங்க மனைவிக்காக எவ்வளவு நாள் உபவாசம் பண்ணி இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்காக எவ்வளவு மணி நேரம் ஆண்டவரோட முழங்கல்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? பண்ணவே இல்லை. பண்ணதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி அனுப்புனதுதான். இவங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்களா, இவங்களுக்கு பதிலாக இன்னொரு சப்ஸ்டியூட் பிளேயர் அப்பியர் ஆவாராம். என்னங்க விளையாட்டா இருக்கு. உங்க ஃபேமிலிக்கு நீங்க தாங்க முட்டி போடணும். எத்தனை ஃபேமிலிக்கு தான் நாங்களும் முட்டி போடுறது? உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கணுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைக்கு காரணமே ஜெபம் இல்லாம தான். உங்க குடும்பத்துக்காக யுத்தம் பண்ண விரும்புறீங்களா? ஏங்க மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் விட்டு ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்க? நான் அடுத்தவங்களுக்காக உங்களை ஜெபம் பண்ண சொல்லுங்க. உங்க ஃபேமிலிக்காக, உங்க திருமண வாழ்க்கைக்காக, உங்க பிள்ளைகளுக்காக. If you are serious about fighting for your family, you got to pray, you got to fast, you got to intercede, maybe once a month. I mean, that's not too much to ask for. A couple of hours or 3 hours fasting and praying for your own children, for your family, your marriages. யுத்தமே இல்லை. பிசாசு வர்றான், சண்டை போனா ஃபைட்டே இல்லாம ஜெயித்துட்டு போறான். என்னது? சில வீடுகள்ல பிசாசு சண்டை போட்டு போலான்னு வந்தா சண்டையே இல்லை. இவ்வளவு லைட்டா இருந்துச்சு, ஃபைட் பண்ணலான்னா ஒண்ணுமே இல்லை. வந்தா என்ன பண்ணும்? ஏன் நம்ம சைடு இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை, ஒரு ஜெபம் இல்லை, ஒண்ணு கிடையாது. ஆமென். ஜெபிக்கணும்.